எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலையில் நம்ம இருக்கோம். பலாப்படி என்ற கிராமத்தில் மக்கள் இயற்கை விவசாயத்தில் செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். నమస్కారం, నా పేరు తిరుమల. ఇప్పుడు మనం తమిళనాడు స్టేటు నామకల్ డిస్టిక్ కొల్లి హిల్స్ బ్లాక్లో ఉన్నాము. ఇప్పుడు పలాపడి అనే గ్రామంలో సామూహికంగా రైతులందరూ కలిసి దశపర్ణి అదే అంటే 10 రకాల కషాయాన్ని ఇప్పుడు తయారు చేయబోతున్నారు. వీళ్ళు తమిళ లాంగ్వేజ్లో ఏ విధంగా చెప్తారో ఈ వీడియో చూసి మనం తెలుసుకుందాం. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் தனக்கொடி. கொல்லிமலையில் பலாப்படி கிராமத்தில் ஜீவா குழுவில் 15 பேர் நாங்கள் மருந்து தயாரிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். கொல்லிமலையில் விளையக்கூடிய பயிர்கள் பூச்சி விரட்டுதலுக்காக தசபரணி 10 இலைகள் கரைசல்கள் தயாரிக்கும். வணக்கம், என் பேர் தனக்கொடி. நாங்கள் தஸ்வர் மருந்து தயாரிக்கிறோம். அது 10 கரைசல். இப்போ 200 லிட்டர் பேரில் எடுத்துக்கிட்டோம். அதில் நிறைய தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு 20 லிட்டர் கோமியத்தை அதில் உள்ள கலக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தசபர்ணிக்கு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். இப்போ நம்ம 20 லிட்டர் நாட்டு மாட்டு கோமியத்தை அதில் கலக்கணும். ஓகே, எடுத்து விட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ நாட்டு மாட்டு சாணத்தை கரைச்சி அதில் ஊற்றணும். இப்போ நம்ம இந்த 2 கிலோ சாணியை கரைச்சிட்டோம். இதை அதில் கலக்க வேண்டும். கடியாரம் உள்ள சுற்றுற பக்கம் நல்லாக திருப்ப வேண்டும். திருப்பி விடுங்க. அடுத்து இது 2 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும். 2 மணி நேரம் எதுக்குன்னா கொஞ்சம் ரசாயன பொருட்கள் இதில் உற்பத்தி ஆகும். அதுக்கோசம் 2 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும். ஓகே, நம்ம இப்போ கோமியம் சாணியை போட்டு கலக்கிட்டு 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரம் கவிச்சு பார்த்தோம்னா நம்ம இஞ்சி 1/2 கிலோவும், மஞ்சள் தூள் 1/2 கிலோவும், பெருங்காய பவுடர் 10 கிராம் இதில் கலக்க வேண்டும். இப்போ நம்ம இந்த தசபர்ணி கஷாயத்துக்கு 1/2 கிலோ இஞ்சி தூள் பண்ணி இஞ்சி பேஸ்ட் இது. இப்போ இதை கலக்கலாம் ட்ரம்மில் போட்டு. அரை கிலோ மஞ்சள் தூளை கொட்டி கலக்கவும். கீழே கொட்டினா கையெல்லாம் போகுது. வலது கை பக்கம் நன்றாக சுத்தவும். அடுத்தது 10 கிராம் பெருங்காயத்தூளை கொட்டி கலக்கவும். ஓகே, இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ நல்லா ரைட் சைடு நல்லா சுற்றி விடணும். அடுத்து இது 12 மணி நேரம் புளிக்க வைக்க வேண்டும். 12 மணி நேரம் கவிச்சு நம்ம புகையில பச்சை மிளகா பூண்டை போட்டு கலக்க வேண்டும். நம்ம நாளைக்கு காலை பார்த்துக்கலாம். இது சாக்கு பை மூடி நைட்டு ஃபுல்லாக புளிக்க வைக்க வேண்டும். 12 மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்துட்டு இருக்கிறோம். 1 கிலோ புகையிலே உள்ளார கொட்டி நல்லா கலக்கி விடணும். இப்போது நல்லா காரமாக இருக்கக்கூடிய பச்சை மிளகாயை நம்ம அதில் போட வேண்டும். பச்சை மிளகாயை நல்லா தூளாக பண்ண வேண்டும். நல்லா காரமாக இருக்கக்கூடிய இந்த பச்சை மிளகாயை இது மாதிரி 1 கிலோ பூண்டு நல்லா தூள் பண்ணி போட வேண்டும். இது மாதிரி நல்லா தூள் 1 கிலோ பூண்டு உள்ளார கொட்டி நல்லா கலப்பணும். இது சாக்கு பையால் மூடணும். அதுக்கப்புறம் நம்ம புகையில பச்சை மிளகா பூண்டை போட்டு கரைச்சிருக்கோம். இது 12 மணி நேரம் நம்ம புளிக்க வைக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா 10 ரகம் இலைகளை